இன்னும் எவ்வளோ நாள் நீ கோபமாக இருப்பாய். இந்த சண்டை நடந்து எவ்வளோ நாள் ஆகுது, இன்னமும் கோபமா இருக்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் கோபமா இருக்க அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long will you be angry? How long will you be angry? How long அப்படின்னா எவ்வளவு காலம். Will you be நீ இருப்ப, angry கோபமா. How long will you be angry? நீ எவ்வளோ நாள் கோபமா இருப்ப. ஸோ இதுவே நீ இன்னும் எவ்வளோ நாள் சந்தோஷமா இருப்ப. How long will you be happy? நீ இன்னும் எவ்வளோ நாள் சோகமாக இருப்பாய். How long will you be sad? ஓகேவா. ஸோ எல்லாமே சேம் தான். அந்த வேர்டு சோகத்துக்குள்ள வேர்டு, ஹாப்பிக்கு உள்ள வேர்டு, சந்தோஷத்துக்கு உள்ள வேர்டு, கோபத்துக்குள்ள வேர்டு, அதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி அந்த சென்டென்ஸ் ஃபார்மட் ஒன்று தான். How long will you be angry? How long will you be sad? How long will you be happy? ஓகேவா. இன்னும் எவ்வளோ நாள் இருப்ப. How long will you be? என்னவா இருப்பங்கிறத நம்ம லாஸ்ட்ல போட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. நீ இதை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not tell this to anyone. You should not tell this to anyone. You should not tell அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. ஸோ ஷுட்னா என்னன்னா வேண்டும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஷுட் நாட் கூடாது அப்படின்னா ஷுட் நாட் யூஸ் பண்ணணும். யூ ஷுட் நாட் டெல் அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. இதை திஸ் டு எனி ஒன் யாரிடமும், நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் டெல் திஸ் டு எனி ஒன். சரிவே நான் இதை யாரிடமும் சொல்லக்கூடாதா, நான் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shouldn't I tell this to anyone? Shouldn't I tell this to anyone? Shouldn't I tell this? நான் இதை சொல்லக்கூடாதா. To anyone யார்கிட்டையும், நான் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா. Shouldn't I tell this to anyone? So shouldn't ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் ஐ வரணும். ஓகேவா. ஸோ shouldn't I tell this to anyone. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதை இப்போ பாசிட்டிவாக சொல்கிறோம். நீ இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும், நீ இதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should tell this to everyone. You should tell this to everyone. You should tell this அப்படின்னா நீ இதை சொல்லணும், சொல்ல வேண்டும். To everyone அப்படின்னா எல்லோரிடமும், நீ இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும். இதுவே நான் இதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டுமா, அதையே அப்படியே பாசிட்டிவா கொஸ்டினா கேட்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Should I tell this to everyone? Should I tell this to everyone? இப்போ should ஃபர்ஸ்ட் வந்துடணும், ஐ நெக்ஸ்ட் வரணும். ஃபர்ஸ்ட் உள்ளது செகண்ட் வந்துடணும், செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்துடணும். Should I tell this to everyone? நான் இதை எல்லார்கிட்டையும் சொல்லணுமா. ஓகேவா. ஸோ இதுவே நெகட்டிவாக கேட்கணும். சொல்லக்கூடாதானா shouldn't வந்துடணும், சொல்லணுமா அப்படின்னா should வரணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை. எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாமே சொல்லிட்டேன், நான் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டேன், இனிமே எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have anything to say. I don't have anything to say. I don't have anything. என்கிட்ட எதுவும் இல்லை. to say சொல்றதுக்கு, சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. I don't have anything to say. ஸோ இதுவே இதை கொஸ்டினாக கேட்குறோம். உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா, நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything to say? Do you have anything to say? Do you have anything? உனக்கு ஏதாவது இருக்கா. to say சொல்றதுக்கு. ஓகேவா. சரிவே உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா, உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம் நெகட்டிவா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have anything to say? Don't you have anything to say? Don't you have anything? உனக்கு எதுவும் இல்லையா. to say சொல்றதுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா, உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா கொஸ்டின் கேட்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவ கூட வெளியில போற.
நீ ஏன் அவ கூட வெளியில போற, வேற யாரும் இல்லையா, நீ ஏன் போற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you going out with her? Why are you going out with her? Why are you going out? நீ ஏன் வெளில போற with her, அவ கூட. ஓகேவா, நீ ஏன் அவ கூட வெளில போற. Why are you going out with her? ஸோ இதுவே நீ ஏன் அவ கூட வெளியில போற அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னா Why are you going out with her? Why are you going out with her? ஸோ with her அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுவே நீ ஏன் அவ கூட வெளியில போற அப்படிங்கிறத Why are you going out with her? நீ ஏன் அவ கூட வெளியில போற. ஓகேவா, ஸோ இதுவே நீ ஏன் அவ கூட வெளியில போற. Why are you going out with her? Why are you going out with her? அவுட்டுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறோம், எந்த மீனிங்கில் கேட்குறோங்கிறத பொறுத்து நம்ம அந்த சென்டென்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவளுடன் வெளியே செல்கிறேன். நான் அவளோட வெளியில போறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going out with her. I'm going out with her. நான் அவளோட வெளியில போறேன். I'm going out with her. ஸோ இதுவே நீ அவளோட வெளியில போறியா, இது கொஸ்டினா கேட்குறோம். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going out with her? Are you going out with her? நீ அவளோட வெளியில போறியா. Are you going out with her? ஸோ இதுவே அவ கூட நீ வெளியில போவாத, அவ கூட நீ வெளியில போகாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't go out with her. Don't go out with her. Don't go out அப்படின்னா வெளியில போகாத. With her அவ கூட வெளியில போகாத. நெக்ஸ்ட் ஒன், இதில் உனக்கு ஏதும் பிரச்சனை இருக்கிறதா. இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ சஜஷன் கேட்குற மாதிரி இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have any problem with this? Do you have any problem with this? Do you have any problem? உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா. With this இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா. Do you have any problem with this? ஸோ இதுவே எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have any problem with this. I don't have any problem with this. I don't have any problem அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. With this இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஏன் என்னிடம் இதை பற்றி கேட்கிறாய், ஏன் என்கிட்ட இதை பத்தி கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you asking me about this? Why are you asking me about this? Why are you asking me? நீ ஏன் என்கிட்ட கேட்குற. About this இதை பற்றி நீ ஏன் என்கிட்ட கேட்குற. Why are you asking me about this? ஓகேவா, அவன் இதை பற்றி உன்னிடம் கேட்பான், அவன் இதை பற்றி உன்கிட்ட கேட்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? He will ask you about this. He will ask you about this. He will ask you, அவன் உன்கிட்ட கேட்பான். About this இதை பற்றி அவன் உன்கிட்ட கேட்பான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவனை பற்றி ஒரு விஷயம் தெரியும். எனக்கு அவனை பற்றி ஒன்று தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு அவனை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே விஷயம் சொல்லலாம். I know something about him. I know something about him. I know something அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும். About him அவனை பற்றி எனக்கு ஒன்று தெரியும். I know something about him. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி சொல்வதற்கு தான் வந்தேன். நான் இதை பற்றி சொல்றதுக்கு தான் வந்தேன். நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came to tell you about this. I came to tell you about this. I came அப்படின்னா நான் வந்தேன். To tell you உங்ககிட்ட சொல்றதுக்கு. About this இதை பற்றி உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். I came to tell you about this. So next one, நீ ஏன் எனக்கு நன்றி சொல்ற. நீ ஏன் எனக்கு நன்றி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you thanking me?
ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ, நீ ஏன் எனக்கு நன்றி சொல்கிற. ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ. ஸோ இதுவே நீ ஏன் எனக்கு நன்றி சொல்கிற. ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ, ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ, நீ ஏன் எனக்கு நன்றி சொல்கிற. நமக்குள்ளே நன்றிலாம் சொல்லக்கூடாது. ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ. ஸோ இதுவே நீ ஏன் எனக்கு நன்றி சொல்கிற. நீ நான் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும், நீ ஏன் எனக்கு சொல்கிற. ஒய் ஆர் யூ தேங்கிங் மீ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணினது அவன் தான், நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You should thank him. You should thank him. You should thank him. அப்படின்னா நீ அவனுக்கு நன்றி சொல்லணும். You should thank him. So next one, நான் இதற்காக அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா. நான் இதுக்காக அவளுக்கு நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Should I thank her for this? Should I thank her for this? Should I thank her? நான் அவளுக்கு நன்றி சொல்லணுமா. For this, இதுக்கு நான் அவளுக்கு நன்றி சொல்லணுமா. Should I thank her for this? ஸோ இதுவே நீ அவளுக்கு இதற்காக நன்றி சொல்ல வேண்டும். நீ அவளுக்கு இதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. உனக்கு எப்படி என்ன தெரியும். உனக்கு எப்படி என்ன தெரியும். எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். How do you know me? How do you know me? How do you know? அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும். மீ என்ன உனக்கு எப்படி தெரியும். How do you know me? நோ அப்படின்னா தெரியுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் வெரி லக்கி. ஐ எம் வெரி லக்கி. லக் அப்படின்னா அதிர்ஷ்டம். ஸோ லக்கி அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. ஐ எம் வெரி லக்கி அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒன்றா போகலாம். நீ போகிறப்ப என்னையும் கூப்பிடு, நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ டுகெதர். லெட்ஸ் கோ அப்படின்னா நம்ம போகலாம். லெட்டஸ் கோ, அதுதான் லெட்ஸ் கோ. ஓகேவா. ஸோ லெட்டஸ் கோ அப்படின்னா போகலாம், நம்ம போகலாம். டுகெதர் அப்படின்னா சேர்ந்து, ஒன்றாக, நம்ம ஒன்றா சேர்ந்து போகலாம். லெட்ஸ் கோ டுகெதர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா. நான் இந்த தடவை கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிவிடுவேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கிவ் மீ அனதர் சான்ஸ். கிவ் மீ அனதர் சான்ஸ். கிவ் மீ அப்படின்னா எனக்கு தா. அனதர் அப்படின்னா இன்னொரு, சான்ஸ் வாய்ப்பு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு தா. கிவ் மீ அனதர் சான்ஸ். ஓகேவா. நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தந்தேன். நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தேன், அப்பையும் அவன் அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஐ கேவ் ஹிம் அப்படின்னா நான் அவனுக்கு தந்தேன். அனதர் சான்ஸ் இன்னொரு வாய்ப்பு. நான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு தந்தேன். ஐ கேவ் ஹிம் அனதர் சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I don't have any issues. I don't have any issue. I don't have அப்படின்னா எனக்கு இல்லை. any issue எந்த பிரச்சனையும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. I don't have any issue. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட அப்புறமா பேசு. அவன்கிட்ட அப்புறமா பேசு. இப்போ அவன் கோபமாக இருக்கான், அவன்கிட்ட அப்புறமா பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டாக் டு ஹிம் லேட்டர். டாக் டு ஹிம் லேட்டர். டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசு. லேட்டர் அப்புறமா, அவன்கிட்ட அப்புறமா பேசு. டாக் டு ஹிம் லேட்டர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஜோக் இல்லை. இது ஜோக் இல்லை, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னா இது ஜோக் இல்லை, இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை என்கிட்ட அப்புறமா வந்து பேச சொல்லு. அவனை என்கிட்ட அப்புறமா வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ லேட்டர். ஆஸ்க் ஹிம்
டு டாக் டு மீ லேட்டர் ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. டு டாக் டு மீ என்கிட்ட பேச சொல்லி அவன்கிட்ட சொல்லு. லேட்டர் அப்புறமா என்கிட்ட பேச சொல்லி அவன்கிட்ட சொல்லு. ஆஸ்க் ஹிம் டு டாக் டு மீ லேட்டர். அவன் உன்கிட்ட அப்புறமா பேசுவான். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? செலக்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு எத்தனை வயசு? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How old is he? How old அப்படின்னா எத்தனை வயசு? is he அவனுக்கு எத்தனை வயசாகுது? How old is he? அவனுக்கு 25 வயதாகுது. அப்படின்னு சொல்லணும்னா he is 25 now. அவனுக்கு இப்போ 25 வயசாகுது அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். he is 25 years old now அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I made a mistake. made அப்படின்னா பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன். a mistake ஒரு தப்பு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். I made a mistake. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't even make a small mistake. Don't even make அப்படின்னா பண்ணிடாத. a small mistake ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடாத. Don't even make a small mistake. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.